at the doctrine concerning man as the Bible teaches it. செவ்வாயிரவுகளிலே மனிதனை குறித்து வேதம் போதிக்கிற உபதேசத்தை நாம் போதித்து வருகிறோம். Particularly we've been looking at the male and the female and God's purpose for the male, God's purpose for the female and so on. அதிலும் குறிப்பாக ஆண்களை குறித்தும் பெண்களை குறித்தும் இந்த இருவருக்கும் உள்ள தேவனுடைய நோக்கங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். Doing that we've been looking at the first man and the first woman, Adam and Eve, and trying to understand God's purpose for everything by looking at the first man he created, because he is representative of all of us. முதல் மனிதனாகிய ஆதாம் நாம் எல்லாருடைய பிரதிநிதியா இருக்கிறபடினாலே ஆதாம் ஏவாளை குறித்து படித்து அதன் மூலமாக மனுஷரை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We have done a lot of we have explored a lot of truth. நிறைய சத்தியங்களை நாம் கண்டிருந்திருக்கிறோம். And today I want to talk about the needs of the male and the female. இன்றைக்கு ஆண்களுடைய தேவைகள் பெண்களுடைய தேவைகள் எதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Particularly I think we'll be able to talk only about the needs of the male today. அதில் குறிப்பாக இன்றைக்கு ஆண்களுடைய தேவைகளை குறித்து மட்டும் தான் போதிக்க முடியும் நினைக்கிறேன். You know, when you talk about the needs of the male, ஆண்களுடைய தேவைகள் அதை குறித்து நாம் பேசும்போது you need to understand that the needs arise from a background of certain things. அந்த தேவைகள் ஒரு சில காரியங்களின் பின்னணியிலே தான் எழும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Needs of a man or male is determined by certain things. ஒரு மனுஷனுடைய ஒரு ஆணுடைய தேவைகள் என்பது ஒரு சில காரியங்களாலே நிர்ணயிக்கப்படுகிறது. The first thing that you need to understand is that purpose is paramount. Purpose is the most important thing. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நோக்கம் தான் முதலாவதாக பிரதானமானதாக இருக்க வேண்டும். Because purpose came before everything. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முன்னர் வந்தது நோக்கம் தான். Before creation there was purpose. சிருஷ்டிப்புக்கு முன்னாலேயே நோக்கம் இருந்தது. So purpose is the most important thing. ஆகவே நோக்கம் தான் மிகவும் முக்கியமான காரியம். Because it is according to purpose God designed the male. ஏனென்றால் நோக்கத்தின் அடிப்படையிலே தான் தேவன் இந்த ஆணையை வடிவமைத்தார். So design was determined by the purpose that God had in mind. ஆகவே தேவனுடைய மனதிலே அந்த நோக்கம் இருந்ததே அதன் அடிப்படையிலே தான் அவனுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டது. Design did not come about in a haphazard manner, just in a unplanned manner. தேவன் மனுஷனுக்கு இந்த வடிவத்தை ஏனோதானோ என்றோ அல்லது திட்டமிடாத ஒரு விதத்திலோ கொடுக்கவில்லை. The design was perfectly planned and it was to match the purpose for which man was made. திட்டமானது சரியாக திட்டமிடப்பட்டது, வடிவமானது சரியாக திட்டமிடப்பட்டது. எதற்காக அவன் உண்டாக்கப்பட வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு அவன் வடிவமைக்கப்பட்டான். Just like an engineer or an architect who will plan some great edifice, the male man was planned in such a way because God had a definite purpose, and according to that purpose he designed the male. எப்படி ஒரு பொறியாளர் அல்லது கட்டிடக்கலை நிபுணர் அவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார், அதே போல மனுஷனுக்கு தேவன் சரியான நேர்த்தியான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அதற்கேற்றவாறு தான் அவனை வடிவமைத்தார். So design came from purpose. ஆகவே இந்த வடிவம் நோக்கத்திலிருந்து வந்தது. Then that design they didn't stop with design. The design just gave the shape of things, shape to man. அந்த வடிவம் என்பது வடிவத்தோடு நின்று விடவில்லை, அதன் விளைவாக மனுஷனுக்கு ஒரு உருவம் கிடைத்தது. Design meant that man would be made in such a way, spirit, soul and body, in a certain way. வடிவம் என்று சொல்லும்போது வடிவத்தின் நிமித்தமாக தான் ஆண் ஆவி ஆத்மா சரீரமாய் இந்த குறிப்பிட்ட விதத்தில் இருக்க வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறான். But then that design led to a certain function. பிறகு அந்த வடிவமைப்பு ஒரு சில செயல்பாடுகளுக்குள்ளாக கொண்டு சென்றது. It all goes back again to purpose. மறுபடியும் எல்லாமே நோக்கங்களுக்கு தான் செல்லுகிறது. God had a certain function in mind for man, the male man. தேவன் இந்த ஆணுக்கென்று சில செயல்பாடுகளை தம்முடைய மனதில் வைத்திருந்தார். He purposed it. அதை நோக்கம் கொண்டார். According to that purpose he designed. அந்த நோக்கத்தின்படி தான் அவர் வடிவமைத்தார். And that design led to a function. அந்த வடிவமைப்பு அந்த செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு செல்கிறது. So the function of the male was determined by the design, and design in turn was determined by purpose. ஆகவே ஆணுடைய செயல்பாடு அந்த வடிவத்தின் அடிப்படையில் இருக்கிறது, அந்த வடிவமானது தேவனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. But it doesn't stop there. ஆனால் அதோடு கூட அது நின்று விடவில்லை. This function means that male man functioning in certain way has a nature about himself. இந்த ஆண் மனிதன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுகிறான், அதிலே ஒரு விதமான தன்மை அடங்கி இருக்கிறது. This function
indicates a certain nature. இந்த செயல்பாடு ஒரு விதமான தன்மையை அல்லது சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா So இருக்கிறது. the male person has a certain nature. ஆகவே இந்த ஆணுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தன்மை அல்லது சுபாவம் இருக்கிறது. His nature was determined by the function. அவனுடைய சுபாவமானது அவனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. Function was determined by design. செயல்பாடு வடிவத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. Design was determined by purpose. இந்த வடிவமைப்பு நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. So we have a man, a male person with a certain nature. ஆகவேதான் ஆண் மனிதனை குறிப்பிட்ட சுபாவம் உடையவனாக நாம் பார்க்கிறோம். But then it leads to something else. என்றாலும் அது இன்னொரு காரியத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. The nature of man needs to needs of man. Nature of man needs to certain needs that he has specifically as a male. மனுஷனுடைய சுபாவம் என்று சொல்லும்போது அந்த சுபாவத்துக்கு சில குறிப்பிட்ட தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். Why he has certain particular needs? ஏன் சில குறிப்பிட்ட தேவைகள் அவனுக்கு இருக்கிறது? It has to do with his nature. அது அவனுடைய சுபாவத்துடன் சம்பந்தப்பட்டது. Why he has that nature? ஏன் அந்த விதமான சுபாவம் அல்ல தன்மை அவனுக்கு இருக்கிறது? Because he is meant to function in a certain way. ஏனென்றால் குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படியாகவே அவன் இருக்கிறான். Why he is functioning that way? ஏன் அந்த விதத்திலே செயல்படுகிறான்? Because he is designed that way. ஏனென்றால் அந்த விதத்திலே தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். Why he is designed that way? ஏன் அந்த விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறான்? Because God purposed it that way. ஏனென்றால் தேவன் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டு விட்டார். Now here you must note these 5 things. இங்க இந்த 5 காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். Purpose determines design. நோக்கம் தான் வடிவத்தை நிர்ணயிக்கிறது. Design determines function. வடிவம் செயல்பாட்டை நிர்ணயிக்கிறது. And function determines nature. செயல்பாடு தன்மை அல்லது சுபாவத்தை நிர்ணயிக்கிறது. Function determines what kind of person he will be, nature. அந்த செயல்பாடு தான் அவன் எவ்விதமான தன்மையை உடையவனாக இருப்பான் என்பதை நிர்ணயிக்கிறது. And that nature determines what kind of needs he will have. அந்த தன்மை தான் அவனுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருக்க முடியும் என்பதை நிர்ணயிக்கிறது. Now this is God's way of working things. இதுதான் தேவன் காரியங்களை நடப்பிக்கும் விதம். Now turn with me to Isaiah chapter 14. இப்ப திரும்ப ஏசாயா 14 Let அதிகாரத்துக்கு me read to you verse 24. 24 வாசிக்கிறேன். So when we talk about the needs of a male, we should not just think of needs alone, we must think from purpose. ஆகவே ஒரு ஆணுடைய தேவை குறித்து பார்க்கும்போது வெறும் தேவை என்ற அந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க கூடாது, மாறாக நோக்கத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். The needs arise from the very purpose that God has for him. ஏனென்றால் இந்த தேவைகள் எதிலிருந்து எழும்புகிறது என்று சொன்னால் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற நோக்கங்கள் அதிலிருந்தே எழும்புகிறது. God made him according to purpose. தேவன் நோக்கத்தின்படி அவனை உண்டாக்கினார். Designed him according to purpose. நோக்கத்தின்படி வடிவமைத்தார். The purposed function was given to him. அந்த நோக்கத்தின்படி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. That determined his nature. அது அவனுடைய சுபாவத்துக்கு வழிவகுத்தது. That gives rise to certain particular needs. இதுதான் சில குறிப்பிட்ட தேவைகள் அவனுக்கு இருக்கும்படி செய்கிறது. Now look at this, verse 24. இத கவனிப்போம் 24. The Lord of hosts has sworn, saying, surely as I have thought, so it shall come to pass, and as I have purposed, so it shall stand. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். That sounds just like God. இது தேவன் சொல்றது போலவே இருக்கு பாருங்க. I like that. அது எனக்கு பிடிச்சிருக்கு. He says everything is going to happen only as I have thought and as I have purposed. அவர் சொல்றார் எல்லாமே நான் நினைத்திருக்கிறபடி நான் நிர்ணயித்தபடி தான் நடக்கும். It's not going to happen as you have thought. நீங்க நினைச்சபடி நடக்கிறது இல்ல. So what you think about everything is totally irrelevant. ஆகவே எல்லாவற்றை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது அதெல்லாம் அர்த்தமற்றது. I say this because sometimes I think we are so highly opinionated, we think that we know everything and we come to certain conclusions. இதை ஏன் நான் சொல்லனா, சில சமயத்துல நாம் நினைக்கிறோம் நமக்கு பல காரியங்கள் தெரியும், நமக்கு தெரிந்த காரியங்கள் அடிப்படையிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தா அது அவ்வளவுதான் நினைக்கிறோம். The secret to success is to find out what God thinks like and what his purpose is and what he has determined. வெற்றியின் ரகசியம் இதுதான். தேவன் என்ன நினைத்திருக்கிறார், தேவன் என்ன நோக்கம் கொண்டு நிர்ணயித்திருக்கிறார், அதை கண்டுபிடிக்க வேண்டும். Because all we think about is not going to come to pass. All what God has thought about and what he has purposed is the thing that's eventually going to come to pass. ஏனென்றால் நாம் நினைக்கிறது நாம் நிர்ணயிக்க போகிறதெல்லாம் நடைபெற போவதில்லை, மாறாக தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ நிர்ணயித்திருக்கிறாரோ அவைகள் தான் நடைபெற போகிறது. Whether you are a male or a female, only what God has purposed for you is going to come to pass. You cannot change it, you cannot alter it, you cannot be any different from it. You better get in line with God's purposes. நீங்கள் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி
தேவன் உங்களுக்காக என்ன நினைத்து நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு நடைபெற போகிறது. நீங்கள் அதை மாற்ற முடியாது, மாற்ற முயற்சி செய்யவும் கூடாது. Now look at how it says it. இதை இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். Already we've been reading Proverbs 19:21. ஏற்கனவே நீதிமொழிகள் 19:21 வாசித்தோம் நம்ம. That says many are the thoughts or plans of man, but it is the Lord's purpose that stands. அது என்ன சொல்கிறது? மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். But here I like this verse because it's a little stronger. ஆனா இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறது. It says the Lord of hosts has sworn, it says. என்ன சொல்றது? சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னாராம். Can you imagine God swearing? யோசித்து பாருங்க, தேவன் ஆணையிடுகிறார். Swearing means, for God to swear, it involves something great. பாருங்க, தேவன் ஆணையிடுகிறார்னா அதுல ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. When a man swears, ஒரு மனுஷன் ஆணையிடும்போது, what is swearing? Swearing is really taking an oath. ஆணையிடுதல்னா என்ன? சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. So when a man takes an oath or swears, ஒரு மனுஷன் ஆணையிட்டு கொடுக்கும்போது, he swears by something. அவன் இன்னொன்றின் பேரிலே தான் ஆணையிடுகிறான். In the court of law, you stand there with the Bible in hand and they make you put the hand in the Bible. And you swear. நீதிமன்றத்திலே நீங்க ஆணையிட்டு கொடுக்க சொல்வார்கள். எப்படின்னு சொன்னா பைபிளை கொண்டு வந்து வைப்பாங்க, அது மேல கையை வச்சு ஆணையிடணும். Thank God they are recognizing that the Bible is greater than man. மனுஷனை விட வேதாகமம் பெருசுன்னு அவங்க அங்கீகரிக்கிறாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you put your hand on the Bible and you're saying this is greater than me, so I'm swearing by that. வேதத்தின் மீது நீங்கள் கையை வைத்து இது மனுஷனை விட என்னை விட பெரியது என்று அதன் பேரிலே ஆணையிடுகிறீர்கள். People sometimes swear by their mother. அந்த சமயத்துல அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க. Because they love the mother. ஏன்னா தாய் மேல அவ்வளவு பாசம். Because people believe that if he said it sworn, if he takes an oath using his mother's name, he will not lie. தாய் மீது ஆணையிட்டு கொடுத்தால் பிறகு அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று மக்கள் நினைக்கிறார்கள். Because the mother is greater and he has such great love for her. ஏன்னா தாய் என்பவள் பெரியவள், தாயின் மீது அவனுக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கிறது. But the problem is when God swears or when God takes an oath, there is nothing or no one greater than God. ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால் தேவன் ஆணையிட்டு கொடுக்கும்போது தேவனை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, எதுவும் இல்லை. So how does he swear? ஆகவே தேவன் எப்படி ஆணையிடுகிறார்? So we read in Hebrews that God swears by himself. ஆகவே தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் தேவன் தமது பேரிலே தானே ஆணையிடுகிறார் என்று. Swears by himself because there is none greater than him. அவர் தமது பேரிலே ஆணையிடுகிறார். ஏனென்றால் அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. Amazing, isn't it? ஆச்சரியமா இருக்கு Why இல்லையா? should God swear? தேவன் ஏன் ஆணையிட வேண்டும்? Because he understands that we are mortal human beings. ஏனென்றால் அவருக்கு தெரியும் நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் என்பது. So we don't just all of a sudden just believe things. ஆகவே நாம சும்மா சாதாரணமா ஒரு காரியத்தை நம்பி விட மாட்டோம். We are used to a world of lies and falsehoods. இந்த பொய் பித்தலாட்டு நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is why we have to still tell people, when you borrow 100 rupees, it's a promise, I'll give it to you. ஆகவே தான் 100 ரூபாய் கடன் வாங்கும்போது கூட சத்தியமா கொடுத்துறேங்க அப்படினு வாங்குறோம். Because you can't say I'll give it back to you, because when you say I'll promise I'll give it to you, then only you are really meaning that you திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி வாங்குனா கிடைக்காது. ஆகவே தான் சத்தியமா திருப்பி கொடுக்குறேன். அப்பதான் அவனுக்கு அது புரியுது. Because world is like that. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கிறது. God says I will come down to your level. ஆகவே தேவன் சொல்லுகிறார், சரி உங்களுடைய அளவுக்கு நான் இறங்கி வருகிறேன். You find it difficult to believe my promises. என்னுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க உங்களுக்கு சிரமமா இருக்கிறதா? I'm going to swear. நான் ஆணையிட போகிறேன். I'm going to take an oath. நான் ஆணையிட்டு கொடுக்க போகிறேன். Because this is so important, I want you to understand it, I want you to get it, I want you to believe it, because the success of your life depends on it. I'm going to swear for your sake. இது மிகவும் முக்கியம். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியே அதிலே தான் அடங்கி இருக்குது. ஆகவே தான் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்கிறார். If I don't say it this way, you may end up not believing it and then end up not living the way that I want you to live, which is the maximum. இப்படி நான் ஆணையிட்டு கொடுக்காவிட்டால் ஒருவேளை நீ விசுவாசிக்காமல் போய் விடுவாய். விசுவாசிக்காமல் போகும்போது நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அந்த விதத்திலே வாழாமல் நீ போய் விடுவாய். You will not reach your full potential. உன்னுடைய முழு ஆற்றலை வெளிப்படுத்த மாட்டாய். So I care about you. ஆகவே உண்மையில் எனக்கு அக்கறை இருக்கிறது. I want you to succeed. நீ வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want to give you my purposes. என்னுடைய நோக்கங்களை உனக்கு வெளிப்படுத்த I விரும்புகிறேன். want you to believe it. நீ அவைகளை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். Since it's so difficult for you to believe it in a world of falsehoods and lies, I want to swear and tell you to believe it. பொய் நிறைந்த இந்த உலகத்திலே அப்படி சும்மா சொன்னா நம்ப முடியாது. ஆகவே தான் நான் என் பேரிலே உனக்கு ஆணையிட்டு தருகிறேன். So when God swears by himself, he has to be true to himself. ஆகவே தேவன் தமது பேரில் ஆணையிட்டு கொடுக்கும்போது அவர் தமக்கு தாமே உண்மையா இருக்க வேண்டும். Well, that's no difficulty for God because he is always true and he is always faithful. இது ஆண்டவருக்கு சிரமமே அல்ல. ஏனென்றால் அவர் எப்போதுமே உண்மையுள்ளவர், எப்போதுமே உத்தமமானவர். But what does that oath mean? We know that swearing means taking an oath, but what does it really
mean in essence? ஆணையிடுதல்னா என்னவென்று நமக்கு தெரியும். ஆனா அது எதற்காக, அதனுடைய சாராம்சம் என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். It means this, அதனுடைய அர்த்தம் இதுதான். that before that particular vow is broken by God, that he will have to be destroying himself. He will have to destroy himself in order before that vow is broken. தேவன் ஆணையை மீறுவார் என்று சொன்னால் அதை மீறும்போது அவர் தம்மை மீறுவதற்கு முன்னதாக அவர் இல்லாமற் போக வேண்டும். There is no other way to violate this vow. இந்த ஆணையை மீறுவதற்கு வேற வழியே கிடையாது. As long as God is there, தேவன் இருக்கிற வரையில he must fulfill that vow. அந்த ஆணையை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும். If the vow is going to be broken, then before it is broken, God must not be there. அந்த ஆணையை அவர் மீறுவார் என்று சொன்னால் அதை மீறுவதற்கு முன்னாலே முதலாவது அவர் இல்லாமல் போக வேண்டும். Now you see how difficult it is for God to break that vow. தேவன் அந்த ஆணையை மீறுவது எவ்வளவு கஷ்டம் என்று எண்ணி பாருங்கள். That's what it means. The oath means this. ஆணையிடுதல்னு சொன்னா இதுதான் அர்த்தம். This vow, this oath can never be broken. If it is going to be broken, then I must cease to exist. I must be destroyed, which is never going to happen. இந்த ஆணையை மீறவே முடியாது. இதை மீறணும்னு சொன்னா முதலாவது அதை மீறுவதற்கு நான் இல்லாமல் போக வேண்டும். As long as I am there, I'm going to keep it. நான் இருக்கிற வரையிலே அந்த ஆணையை காப்பேன். How many of you know that God is not going to be destroyed? God is going to be there always. எத்தனை பேர் தெரியும் தேவன் என்னென்னமா இருக்க போகிறார், அவர் அழிந்து போக போவதில்லை. So he is giving it by oath. ஆகவே அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். What is he saying by that oath? அந்த ஆணையிலே அவர் என்ன சொல்லுகிறார்? He says, I have planned. அவர் சொல்லுகிறார், நான் திட்டமிட்டிருக்கிறேன். I have thought. நான் நினைத்திருக்கிறேன். I have purposed. நான் நிர்ணயித்திருக்கிறேன். And that is the only thing that's going to stand. அது மட்டுமே நிலை நிற்க போகிறது. Before my purposes change, I will have to cease to exist. என்னுடைய நோக்கங்கள் மாற வேண்டுமானால் பிறகு முதலாவது நான் இல்லாமல் போக வேண்டும். It is impossible for my purposes not to come to pass. என்னுடைய நோக்கங்கள் நிறைவேற்றாமல் போவது இயலாத காரியம். I will bring my purposes to pass. I have thought about it, I have planned it, and I have purposed it, and that's what's going to happen. என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறும் ஏனென்றால் நான் நினைத்து விட்டேன், நான் நிர்ணயித்து விட்டேன், ஆகவே அப்படிதான் ஆகும் என்கிறார். No man can hinder God's purposes. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய நோக்கங்களை தடை செய்ய முடியாது. That's a good way to say it. அப்படி சொல்லலாம், அது நல்ல விதத்துல சொல்லலாம். அப்படி No man, none of us can hinder God's purposes. எந்த மனுஷனும் நம்மள ஒருவராவது தேவனுடைய நோக்கங்களை தடை செய்ய முடியாது. And God has made the male with a purpose, and no man can hinder that purpose. தேவன் இந்த ஆண் மனுஷனை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். எந்த மனுஷனும் அந்த நோக்கத்தை தடை செய்ய முடியாது. Nobody can change that purpose. யாரும் அந்த நோக்கத்தை மாற்ற முடியாது. The world is in such a mess because we are always trying to change it through psychology and philosophy and theology and all that. We are trying to change God's purposes for the man. இந்த உலகம் இவ்வளவு குழப்பத்தில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆணுக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை மனோதத்துவத்தின் மூலமாக, தத்துவத்தின் மூலமாக, இறையியல் மூலமாக இந்த உலகம் மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. Psychology cannot affect God. God affects psychology. God is greater. இந்த மனோதத்துவம் மனுஷனை தேவனை பாதிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அதை விட பெரியவர். Psychology is a very feeble and meager attempt to understand man. மனுஷனை புரிந்து கொள்வதற்கு இந்த மனோதத்துவம் என்பது மிகவும் ஒரு பலவீனமான முயற்சியாகும். Theology is similar to that. அதே போல தான் இந்த இறையியலும். It cannot affect God. God affects theology. அதுவும் தேவனை பாதிக்க முடியாது. தேவன் தான் இந்த இறையியல் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். God is the subject of theology. இந்த இறையியலுடைய பொருளே தேவன் தான். Now but theology is a very difficult thing. ஆனா இந்த இறையியல் என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். There is only limited understanding available in theology. இறையியலிலே அறிவு ரொம்ப வரம்புக்குட்பட்டதாக தான் இருக்கிறது. Why it is so limited? ஏன் அது மிகவும் அறிவு வரம்புக்குட்பட்டது? Because you can only know about God what you can experience. You can only know what you can experience about God. ஏனென்றால் தேவனை குறித்து நீங்கள் என்ன அனுபவபூர்வமா அறிந்திருக்கீங்களோ அதை மட்டுமே உங்களால் அறிந்து வைத்திருக்க முடியும். Theologians, no matter how great they are and how wonderful they are, they can only tell you what they have experienced. Only that they know for sure. இறையியல்வாதிகள் கூட அவர்கள் எவ்வளவுதான் படித்தவர்களாய் பெரியவர்களாய் இருந்தாலும் கூட எதை அவர்கள் அனுபவமாய் பெற்றிருக்கிறார்களோ அதை தான் அவர்கள் அறிவாக பெற்றிருக்க முடியும். These finite beings, these limited persons have experienced and have had some limited experience in a limited arena, and then they share with us their findings. இந்த மனிதர்கள் எல்லாமே எல்லைக்குட்பட்டவர்கள், ஒரு வரம்புக்குட்பட்ட அறிவை பெற்றவர்கள். ஆகவே அந்த அளவுக்கு தான் அவர்களால் விளக்கி சொல்ல முடியும். But theology is really a study of God who is infinite. ஆனா இறையியல் என்பது எல்லையற்ற அளவற்ற தேவனை குறித்த ஒரு படிப்பு. So you can never build your theology on experience. ஆகவே அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு இறையியலை நாம் கற்க முடியாது.
You cannot build theology on experience. You got to build theology on the word of God and the revelation of God's God. இறையியல் தேவனுடைய வார்த்தையின் மீது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் மீது தான் கட்டப்பட வேண்டுமே தவிர மனுஷனுடைய அனுபவத்தின் மேல் கட்டப்பட முடியாது. Amen. ஆமென். So, God, to understand God means that we have to have a revelation of God. God has to reveal himself through his word and help us to understand the things that are too difficult for us to understand. ஆகவே தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். He must open the eyes of our understanding. அவர்தான் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். This is such a serious business. That is why every time I pray before preaching, I pray and ask God to open the eyes of our understanding. இது அவ்வளவு சீரியஸான ஒரு விவகாரமா இருக்கிறபடினா தான் ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்கும்போது தேவனே மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்து விட்டு பிரசங்கிக்கிறேன். Because no matter how clearly I can preach and how vividly I can explain things, it is very difficult to comprehend unless the eyes of our understanding are open. ஏனென்றால் எவ்வளவுதான் தெள்ளந்தெளிவாக நான் இந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் உங்களுடைய மன கண்கள் திறக்கப்படாவிட்டால் அதை புரிந்து கொள்வது மிகவும் சிரமம். So what is God's purpose for man and what are man's needs? ஆகவே ஒரு ஆணுக்கென்று தேவன் வைத்திருக்கும் நோக்கங்கள் என்ன, அந்த ஆணுடைய தேவைகள் என்ன? Now we read in Genesis chapter 1 verse 26 that God decided to make the man in his image. ஆதியாகமம் 1:24 வாசிக்கிறோம், தேவன் இந்த மனுஷனை தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார் என்று. In verse 28 we read that he made him and blessed him to be a certain way. 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவனை உண்டாக்கி இந்த குறிப்பிட்ட விதத்திலே வாழுங்கள் என்று அவனை ஆசீர்வதித்தார். Be fruitful and multiply and have dominion. நீ பலுகி பெருகு கடவாய் ஆளுகை செய்ய கடவாய் என்றார். So here is man made as male and female. ஆகவே இங்க மனுஷன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கப்பட்டான். Man made in two different ways. ஆண் ரெண்டு விதங்களில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். Male and female. ஆணாகவும் பெண்ணாகவும். And they are given a purpose. அவர்களுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டது. They are made in a certain way for a certain thing. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தம் குறிப்பிட்ட விதத்திலே உண்டாக்கப்பட்டார்கள். Now we need to realize why they are made and what is the purpose. ஏன் அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள், அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். Man is the way he is. The male is the way he is because of why he is. ஆண் மனுஷன் ஏன் அப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக அவன் அப்படி இருக்கிறான். The why therefore is more important than anything else. இந்த ஏன் அப்படி இருக்கான் என்பது மற்ற எல்லாவற்றை விட மிக முக்கியமானது. Because the way he is because of why he is. அவன் அப்படி இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவன் ஏன் அப்படி இருக்க வேண்டுமோ அது நிமித்தமாகத்தான். So you often time find women going around saying, I don't know what's wrong with this man, அதுதான் அடிக்கடி பெண்கள் சொல்றாங்க, இவர்கிட்ட என்ன ஆச்சோ தெரியலையே. Well, you can know what's wrong with this man when you see why is he like this. ஏன் அவன் அப்படி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம். He is the way he is because of why he is. Why God created him. He created him with a purpose and because of that he is the way he is. தேவன் அவனை குறிப்பிட்ட விதத்திலே ஒரு நோக்கத்தோடு அப்படி உண்டாக்கி இருக்கிறதுனால தான் அவன் அந்த விதத்திலே இருக்கிறான். So he thinks a certain way. ஆகவே தான் குறிப்பிட்ட ஒரு விதத்தில் சிந்திக்கிறான். Behaves a certain way. குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்ளுகிறான். He expects certain things. சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். His needs and wants are many times different from that of the female. பல சமயங்களில் பெண்களை விட ஆண்களுடைய தேவைகளும் மற்ற காரியங்களும் வித்தியாசமா இருக்கிறது. He has a different nature. அவருடைய சுபாவம் வித்தியாசமா இருக்கிறது. He is different from a female. ஒரு பெண்ணை விட வித்தியாசமா இருக்கிறான். Notice we emphasized already how the male and female together were made as the rulers of this earth. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆண் பெண் இருவருமே சேர்த்து தான் இந்த பூமியை ஆளும்படியாக ஏற்படுத்தப்பட்டார்கள். God never put a man as a superior person and the woman as an inferior person. தேவன் ஒருபோதும் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்று அப்படி உண்டாக்கவில்லை. Neither did he put the woman as the superior and the man as the அல்லது inferior. பெண்ணை உயர்ந்தவளாக ஆணை தாழ்ந்தவனாகவும் அவர் உண்டாக்கவில்லை. God made man as male and female and made them differently. தேவன் மனுஷனை ஆணாகவும் பெண்ணாகவும் உண்டாக்கினார், அவளை வித்தியாசமானவளாக உண்டாக்கினார். The difference is because of a purpose. அந்த வித்தியாசம் நோக்கத்து நிமித்தமாக தான் இருக்கிறது. So there is a difference. ஆகவே தான் அந்த வித்தியாசம். Now we have a lot of tension because of the difference. இந்த வித்தியாசம் நிமித்தமாக தான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. The nature of the female is different from the nature of the male. பெண்ணுடைய சுபாவம் தன்மை வேறு, ஆணுடைய சுபாவம் தன்மை வேறு. The nature of a thing produces its natural characteristics. ஒரு பொருளுடைய தன்மை எதுவோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய இயற்கை சுபாவங்களும் காணப்படுகிறது. The nature of a thing is its natural manifestation, the way it does naturally. ஒரு காரியத்தினுடைய தன்மை எதுவோ அதுதான் அதனுடைய இயற் சுபாவத்திலே வெளிப்படுகிறது.
Now, the word glory is often used in the Bible, and we take it to mean only glory in reference to God. வேதத்திலே மகிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மகிமை என்று வரும்போதெல்லாம் தேவனை குறிப்பிடுகிறது என்று தான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். It's wrong because the word glory can be used about everything. அது தவறு. ஏனென்றால் மகிமை என்ற வார்த்தையை எல்லாவற்றுக்கும் நாம் பயன்படுத்த முடியும். The word glory literally comes from the same word that we get the word nature from in the Hebrew and Greek languages in which the Bible was written. வேதாகமம் எபிரேய கிரேக்க வார்த்தையில் எழுதப்பட்டதே இந்த glory என்ற வார்த்தை நேச்சர் என்ற அதே வார்த்தையிலிருந்து மூல வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. So the word glory can be used about everything because it is a word that is talking about nature. ஆகவே இந்த மகிமை என்ற வார்த்தை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அந்த மூல வார்த்தை இயற்கையை குறிக்கிறதா இருக்கிறது. So we look at a horse and we say sometimes I saw the horse in all of its glory. ஆகவேதான் சில சமயத்துல ஒரு சாதாரண குதிரையை பார்த்து கூட சொல்றோம் அந்த குதிரையை அதனுடைய முழு மகிமையில கண்டான் அப்படின்றோம். Now if you put the word nature in the place of glory, you will understand what you are talking about. அந்த மகிமை என்ற இடத்துல இந்த நேச்சர் அல்லது தன்மை அதனுடைய தன்மை என்று வைத்து பார்க்கும்போது நமக்கு விஷயம் விளங்கிடும். If you put the word true nature in the place of glory, you will understand what it is. மகிமை என்ற இடத்துல உண்மையான தன்மை என்பதை நாம் வைத்து பார்த்தால விளங்கிவிடும். So what are you saying? ஆகவே என்ன சொல்ல வருகிறீர்கள்? I saw the horse in all of its true nature. அந்த குதிரையை அதனுடைய முழு தன்மையிலே நான் கண்டேன். அதை தான் சொல்லுகிறோம். So a flower can be seen in its true nature, and that is why we say I saw the flower in all of its glory. ஆகவேதான் ஒரு மலரை அதனுடைய முழு தன்மை வெளிப்படுவது காணும்போது அதனுடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறோம். And the Bible talks about the glories of various things. ஆகவேதான் வேதம் பல்வேறு காரியங்களுடைய மகிமையை குறித்து பேசுகிறது. I don't have the time to read, but 1 Corinthians 15 is a chapter, very interesting chapter on resurrection. இதையெல்லாம் வாசிக்க நேரமில்லை. ஆனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதல் குறித்த ஒரு அதிகாரம். And in there we read about the glories of various things. அங்கேதான் பல்வேறு காரியங்களுடைய மகிமையை குறித்து நாம் பார்க்கிறோம். The glory of celestial things and terrestrial things. வானத்துக்குரிய மகிமை, பூமிக்குரிய மகிமை. But then it talks about the glory of the body also. அதன் பிறகு சரீரத்தின் மகிமை குறித்தும் அது பேசுகிறது. How when in the resurrection the body when it is glorified, what will be the nature of the body? அதாவது உயிர்த்தெழுதலில் இந்த சரீரம் மகிமைப்படுத்தப்படும் போது அதனுடைய தன்மை எப்படியா இருக்கும் என்று சொல்கிறது. And so that is an interesting passage on glory. மகிமை குறித்து ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி அது. That word glory there also refers to the true nature. அங்கேயும் மகிமை என்ற வார்த்தை உண்மையான தன்மையை குறிக்கிறது. But then the Bible talks about how the woman is the glory of the man. அதன் பிறகு வேதாகமம் எப்படி பெண்ணானவள் ஆணுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்று சொல்கிறது. I shared with you already. ஏற்கனவே இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். She is the glory of the man. இந்த பெண் ஆணுடைய மகிமையா இருக்கிறாள். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? She shows or manifests to the world what her man is like, what is true nature of this man is like. தன்னுடைய புருஷனுடைய உண்மையான தன்மை சுபாவம் என்ன என்பதை இவள் உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடியவளாய் இருக்கிறாள். If she is happy, அவள் சந்தோஷமா இருந்தா, if she is secure, அவள் பத்திரமா இருந்தால், if she is well provided, அவள் நன்றாய் பராமரிக்கப்பட்டாள், if she is well taken care of, அவள் நன்றாய் கவனிக்கப்பட்டாள், she is a happy woman, அவள் சந்தோஷமான பெண்ணாய் இருந்தால், she is saying my husband is a good man. என்னுடைய கணவன் நல்லவன் என்பதை அவள் சொல்லுகிறாள். She is reflecting the glory of that man, the true nature of that man. அந்த புருஷனுடைய மகிமை, புருஷனுடைய உண்மையான தன்மையை இவள் பிரதிபலிக்கிறாள். Isn't that something? பெரிய காரியம் இல்லையா அது? You can look at the wife and find out what the man is like. மனைவியை பார்த்து புருஷன் எப்படின்னு சொல்லிடலாம். Don't look at the man trying to find out what he's like. ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் அவனை பார்க்கிறதுக்கு அவனை பார்க்க வேண்டாம். Look at the wife and see what the man is like. மனைவியை பாருங்க புருஷன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். Have you ever thought about it? The glory of the man is the woman, the Bible says. என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஆணுடைய மகிமை பெண். If the woman is getting better and better every day, ஒவ்வொரு நாளும் இந்த பெண் இன்னும் சிறப்படைந்து கொண்டே வந்தால், if she is progressing in every way, எல்லாவற்றிலும் அவள் முன்னேற்றம் கண்டால், and if she is happier every day, ஒவ்வொரு நாளும் அவள் சந்தோஷமா இருந்தால், then that means she's got a good cultivator who's working on her. அப்படியானால் அவளிடத்திலே நல்ல பண்படுத்துகிற ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். He is putting some fertilizer, ஏதோ உரம் போட்டு கொண்டிருக்கிறார். not pouring some acid, ஆசிட் ஊத்தல, but putting some nice fertilizers that's making this thing grow so nicely. நல்ல உரங்களை போட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இது நன்றாய் வளருகிறது. So she is becoming better and better. ஆகவே இன்னும் சிறப்படைந்து கொண்டே வருகிறாள். Progressing, முன்னேறி கொண்டிருக்கிறாள் in every way, எல்லா விதத்திலும், spiritually, physically, mentally, emotionally, and in family life, materially, in every way. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, மன வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே எல்லா விதத்திலும் அவள் முன்னேறி கொண்டிருக்கிறாள். So the Bible talks about the glory of the man is
the woman being the glory of the man. ஆகவே பெண் தான் ஆணுடைய மகிமையே இருக்கிறாள் என்று வேதம் போதிக்கிறது. The word glory means the true nature. மகிமை என்று சொன்னாலே உண்மையான தன்மை என்று I தான் want to அர்த்தம். tell you that the true nature of man is the thing that determines the need of that man. ஆணுடைய உண்மையான தன்மை தான் அவனுடைய தேவையை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன். That's what we are trying to get to. அதான் சொல்ல வருகிறேன் நான். What is the true nature of man? ஆணுடைய உண்மையான தன்மை என்ன? If you want to be successful, you need to understand the true nature of man. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பிறகு ஆணுடைய உண்மையான தன்மை என்ன அதை புரிந்து கொள்ள வேண்டும். Males and females have to understand the true nature of the male. ஆண்களும் பெண்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு ஆணுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Then only they can understand themselves, they can understand their partner. அப்பொழுதுதான் அவர்கள் தங்களையும் தங்களுடைய துணையையும் புரிந்து கொள்ள முடியும். Now for example, take a car. உதாரணத்துக்கு ஒரு காரை எடுத்துக்கொள்ளுங்கள். The nature of a car comes from, just like man, it comes from the purpose, the design and the function. It comes from those things. மனுஷனை போலதான் காரும். கார் எப்படி வருதுன்னு சொன்னா அது நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கு, செயல்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அது தயாரிக்கப்படுகிறது. Somebody thought about the car. யாரோ ஒரு காரை குறித்து யோசித்திருக்கிறார். He envisioned people getting on it, sitting in it, and the car being motorized, taking people at a very fast pace to places. கார்ல இத்தனை பேர் ஏறி உட்கார வேண்டும், அதுல மோட்டார் பொருத்தி இருக்க வேண்டும், இத்தனை இவ்வளவு வேகத்துல போய் இந்த இடத்துல சேர வேண்டும் என்று அவருடைய மனதில் இருந்ததெல்லாம் It's meant to carry people and things. மக்களையும் பொருட்களையும் கொண்டு செல்லும்படியா இருக்கிறது. So how to make it? ஆக எப்படி அதை உருவாக்குவது? So he gave a design. ஆகவே தான் ஒரு வடிவத்தை It has தந்தார். to go, it has to have wheels. அது போக வேணும்னா அதுக்கு சக்கரங்கள் தேவை. If it has to go with its own power, generates its own power, it needs engine. அதற்கு தானே அது போகும்படியாய் சக்தி வேண்டும் என்று சொன்னாலும் பிறகு அதுக்கு ஒரு எந்திரம் இருக்க It வேண்டும். needs transmission. அது அந்த எந்திரத்துக்கு சக்தி வேண்டும். It needs steering wheel so that you can turn it which way you want to go. எந்த பக்கம் போக வேண்டுமோ அப்படி திருப்புவதற்கு ஸ்டீரிங் வீல் வேண்டும். You see, with a purpose, man is making the design. பாருங்கள், ஒரு நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு மனுஷன் வடிவத்தை கொடுக்கிறான். Then it functions. அதன் பிறகு அது செயல்படுகிறது. So the car is said to have a nature. ஆகவே அந்த காருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. The nature of the car is related to what it is meant for, or what the purpose of the car is. காருடைய நோக்கம் என்னவோ, எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அதோடு கூட அந்த காரின் தன்மை சம்பந்தப்பட்டிருக்கிறது. Now it's important for you to understand the nature of the car. ஆகவே இந்த காருடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். Very easy to buy a car. ஒரு காரை வாங்குவது ரொம்ப When சுலபம். you buy a car, they put, I think, 10 liters of petrol inside the new car. புது காரை வாங்கும்போது 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொடுக்குறாங்கன்னு Since நினைக்கிறேன். you paid so many lakhs, they put 10 liters petrol. 10 லட்சம் கொடுத்து வாங்குறதுனால ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போடுறாங்க. So to drive home is not the most difficult thing. ஆக வீட்டுக்கு அதை ஓட்டி வருவது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல. You see, buying a car is not difficult these days because they give you the money. இந்த நாள்ல காரை வாங்குறதுன்னு ஒரு கஷ்டம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய காசெல்லாம் கொடுக்குறாங்க. You can pay every month. ஒரு மாசமும் கட்டிடலாம். ஒரு நாளும் தொடர்ந்து ஓட்டி கொண்டு இருக்கும்போது Then you got to know something about how to take care of this car. You need to understand the nature of this car so you can make it run for you effectively. இந்த கார் உங்களுக்கு நன்றாய் ஓட, நல்ல விதத்துல ஓட, அவருடைய தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So if you don't understand it, you'll be one day starting the car, it won't have any petrol. அது புரியலன்னு சொன்னா ஒரு நாள் காரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனா பெட்ரோல் இருக்காது. So, well, I bought the car but it's not running. காரை வாங்குனா ஆனா ஓடலையேன்னுவீங்க. Well, you got to understand something about the car. And the car needs petrol. அந்த காரை குறித்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா அதுக்கு பெட்ரோல் தேவை. Now you need to understand that it needs oil. அது மட்டுமல்ல அதுக்கு ஆயில் தேவைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். One day it's going to give a lot of problem if you don't put oil at all, and if you leave the same old oil in it for years. எண்ணெயை மாற்றாம அதே ஆயிலோடு கூட நீங்க வருஷக்கணக்கா ஓட்டினீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமா பிரச்சனை கொடுக்கும். Even water has to be changed once in a while. தண்ணீரை கூட அவ்வப்போது மாற்ற வேண்டும். Now what are you doing when you are maintaining the car? காரை எப்படி பராமரிக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? You have understood the nature of the car and you have understood the purpose and the nature, how it functions. So according to its nature you are meeting its needs. அந்த காருடைய நோக்கம் என்ன, தன்மை என்ன, செயல்பாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த தன்மைக்கேற்றவாறு அந்த தேவையை நீங்கள் சந்திக்கிறீர்கள். Now suppose you decide, well, I drink water. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் தண்ணி குடிக்கிறேன், and I eat food, நான் உணவு சாப்பிடுகிறேன், that's how I am energized. இப்படிதான் எனக்கு சக்தி உண்டாகிறது. So I'm going to pour some rice into the petrol tank, பெட்ரோல் டேங்க்ல கொஞ்சம் நானும் அரிசி போடுறேன், and I will put some water in it, கொஞ்சம் அதுல தண்ணியை ஊத்துறேன், and I'll pour some sambar into அதுல it. கொஞ்சம் சாம்பாரை ஊத்துறேன். That is nonsense. அப்படி செஞ்சா முட்டாள்தனமா இருக்கும். அது totally destroy this thing because
Your needs are not the needs of the car. அப்படி செய்யும்போது காரையே நாசமாக்குறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தேவை காருடைய தேவை அல்ல. You are different in nature from the car. தன்மையோடு ஒப்பிடும்போது உங்களுடைய தன்மை வேறு, காருடைய தன்மை வேறு. Like the car needs petrol, you need food. எப்படி காருக்கு பெட்ரோல் தேவையோ அதுபோல உங்களுக்கு உணவு தேவை. You and car are two different things. நீங்களும் காரும் ரெண்டு வெவ்வேறு காரியங்கள். So it is not enough to say I know what it needs because I eat and live and it's the same thing, you know. நான் சாப்பிடுறேன், உயிர் வாழ்றேன், ஆகவே இதே போல தான் காருக்கும் அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னா போதாது. No, you got to read the manual and read about the maintenance of the car so that you can make it work for you in a maximized way. அந்த காருடைய மேனுவலை படித்து அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அது நல்ல முறையில் இருக்க வேண்டும்னா அதற்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். So it's very easy to get a girl to marry or a boy to marry. ஆகவே ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ திருமணம் செய்து கொள்வது ரொம்ப சுலபம். You just come down the aisle and some preacher is ready to get them married. If you know, there are preachers available everywhere. முன்னாடி வந்தாலே போதும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கல்யாணம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. They will bless anybody and anything. யாரை வேணாலும் எந்த ஆளை வேணாலும் எதை வேணாலும் ஆசீர்வதிப்பாங்க. So they just give you the marriage. ஆகவே திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. You can give biryani to everybody. எல்லாருக்கும் பிரியாணி போட்டுடலாம். You know, put up a big stage and sing the songs and have the big party. பெரிய மேடையை போட்டு பாட்டெல்லாம் பாடி பெரிய பார்ட்டியே வைக்கலாம். And spend lakhs and lakhs of rupees. லட்சக்கணக்கான ரூபாயில செலவிடலாம். Go on a honeymoon and enjoy yourself. ஹனிமூன் போயிட்டு ஜாலியா இருக்கலாம். But that's all like taking the new car for a nice ride and enjoying it. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா புது காரை நல்லா ஓட்டி அனுபவிக்கிறோம், அது போல தான். No problem in that. You bought a car, you bring it home, you're happy about it and you're enjoying it and going around it, everything looks nice and happy. அதுல பிரச்சனையே கிடையாது. புது காரை வாங்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் போறீங்க வரீங்க, நல்லா ஓட்டுறீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. But if you don't eventually understand the nature of the thing and how to keep it working for you, you're going to break down somewhere along the line. ஆனால் அந்த காரின் தன்மை புரிந்து கொண்டு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளாவிட்டால் பிறகு போற வழியில எங்கேயாவது நின்னுடும். That's the way a lot of people's lives are. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. They think that if they get a good preacher to bless them, everything will work all right. என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல பிரசங்கியார் வந்து ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணா போதும் எல்லாம் நல்லா ஆயிடும். The car will work as well as the marriage will work. அந்த காரும் அப்படிதான் வேலை செய்யும், திருமணமும் அப்படிதான் வேலை செய்யும் நினைக்கிறாங்க. So they say, well, the best thing is he's a Rasiyana preacher, you know. Let him marry us. அதுவே சொல்றாங்க, அவர் ராசியான பிரசங்கியாருங்க, அவர் வந்து கல்யாணத்தை நடத்திட்டோம். So he marries them. அவர் போய் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. So they think everything is going to work fine. அப்படி செய்யும்போது எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. They think if they just did the right things in the day of marriage, everything is going to work. திருமண நாளன்று எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டா எல்லாம் சரியா போய்டும் நினைக்கிறாங்க. But there's a lot of things involved after that. ஆனா திருமணத்துக்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. What is the main thing? அதுல முக்கியமான காரியம் என்ன? Main thing is you got to understand one another's nature. முக்கியமான காரியம் என்ன? ஒருவருடைய ஒவ்வொரு ரெண்டு பேருடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். Understand how that God made man as male and female. தேவன் எவ்வாறு மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Why male and female? ஏன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்? There are some obvious and essential differences. சரி, ஏனென்றால் பார்க்கக்கூடிய அளவுக்கு சில வித்தியாசங்கள் இருக்க செய்கிறது. Necessary differences. அந்த வித்தியாசங்கள் அவசியமானவை. Differences are because of purpose. அந்த வித்தியாசங்கள் நோக்கத்து நிமித்தமாக இருக்கிறது. The purpose must come to pass. நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். And because of the purpose, the man has a particular nature and the woman has another kind of nature. அந்த நோக்கத்து நிமித்தமாக தான் ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது, பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கிறது. Because of that the man has a different needs and the woman has different needs. அந்த நோக்கத்து நிமித்தமாக தான் ஆணுடைய தேவைகள் வித்தியாசமா இருக்குது, பெண்ணுடைய தேவைகள் வித்தியாசமா இருக்கிறது. So it is not enough to be educated about your own needs, it is important to be educated about this other person, his needs. ஆகவே உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அடுத்தவங்களுடைய தேவை என்ன அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். So find out what this car needs. ஆகவே இந்த காருக்கு என்ன தேவை அதை கண்டுபிடியுங்கள். Because the car is not there to give you trouble. ஏனென்றால் பிரச்சனை கொடுப்பதற்காக கார் உங்ககிட்ட இல்ல. As soon as you buy the car is not saying wait till I get home, I'll just give you கார் வாங்கின உடனே கார் சொல்லிடாது, கொஞ்ச நாள் 2 மாசம் பொறுத்து அது பிறகு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்ல தலையில ஆக்குறேன் பாரு அப்படி நான் சொல்லிட்டு வருது கார். No, it's ready to run for you. கிடையாது, உங்களுக்காக ஓட ஆயத்தமா வருது. People that made car, Toyotas and Hondas and all these cars, you know, they are good people. இந்த டொயோட்டா ஹாண்டா போன்ற கார்ல செய்றவங்க ரொம்ப நல்ல ஆட்கள் தான். They say it never breaks down. சொல்றாங்க இந்த கார் எல்லாம் ரிப்பேரா வருது இல்லையா? Good, runs good. அந்த அளவுக்கு நல்லா ஓடுகிறது. They say it never breaks down, but then they say but you bring it for servicing.
இது ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, ஆனாலும் சர்வீஸ் கொண்டு வாங்கன்றாங்க. Keep it well serviced, it will never break down. ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி வச்சிருந்தா அது பிரேக் டவுனே So ஆகாது. nobody plans for a breakdown. ஆகவே பிரேக் டவுன் ஆகணும்னு யாரும் அப்படி Good செய்யறது இல்ல. people are making these things. நல்லவர்கள் தான் இவைகளை They தயாரிக்கிறார்கள். want it to run for you. உங்களுக்காக தான் அதை ஓடணும்னு செய்றாங்க. Breakdown happens when we do not understand the nature of this thing and do not treat the thing right. ஆனா அந்த காருடைய தன்மையை புரிந்து கொண்டு சரியாய் அதை பராமரிக்காமல் போகும்போதுதான் கார் ரிப்பேர் ஆகிறது. Now take for example, உதாரணத்துக்கு what about the male? இந்த ஆண்களை பற்றி என்ன? You know, the male has a certain purpose. இந்த ஆணுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. Now, one of the purposes of the male is that he must be a leader. ஆணுடைய நோக்கங்களில் ஒன்று அவன் தலைவனாய் இருக்க வேண்டும். He must be a responsible leader. அவன் பொறுப்பு உள்ள தலைவனாய் இருக்க Now, we வேண்டும். looked at the purposes of the male, but I'm going to talk about those things in relation to his needs now. ஆணுடைய நோக்கங்களை குறித்து பார்த்தோம் இல்லையா? இப்போது அவனுடைய தேவைகளோடு சம்பந்தப்பட்டு அவைகளை இப்ப நாம் பார்ப்போம். I want to show you how his purpose determines his needs. எப்படி அவனுடைய நோக்கம் தான் இந்த தேவைகளை நிர்ணயிக்கிறது, அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். So one of the first purpose is that he must lead. முதலாவது நோக்கம் என்னவென்றால் அவன் நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும். Now I explained to you, that's why he was made first, male was made first. ஆகவே தான் நான் சொன்னேன் இல்லையா, இதனால தான் ஆண் முதலாவது உண்டாக்கப்பட்டான். All God's instructions was given to the male. தேவனுடைய அறிவுரைகள் எல்லாமே ஆணுக்கு தான் கொடுக்கப்பட்டது. He was supposed to tell the female. அவன் தான் பெண்ணுக்கு அதை சொல்ல வேண்டும். He was supposed to lead her into the vision and the purpose that God has. தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்த அந்த தரிசனத்திலே அந்த நோக்கத்திலே இவன் தான் அவளை நடத்தி செல்ல வேண்டும். He is first, not because he is better, not because he is superior, he is first because he is given the responsibility or the function of leading the home. ஏதோ இவன் சிறந்தவன் மேன்மையானவன் என்பதனால முதலாவது கிடையாது. அவளை விட சிறந்தவன், அவளை விட மேலானவன்றதுனால கிடையாது. மாறாக இவனுக்கென்று சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, சில அறிவுரைகள் கொடுக்கப்பட்டது. அவளை வழிநடத்த செல்ல வேண்டியவன், ஆகவேதான் முதலாவது உண்டாக்கப்பட்டான். He is the leader. அவன் தான் தலைவன். Because of that function he was made first. அந்த செயல்பாட்டு நிமித்தமாக தான் முதலாவது உண்டாக்கப்பட்டான். That is why you see when they ate the fruit and fell into sin, ஆகவேதான் அவர்கள் அந்த கனியை புசித்து பாவத்தில் விழுந்தபோது the whole mess happened because of the woman. பிரச்சனை வந்ததெல்லாம் அந்த பெண்ணால தான். She only ate it. இவதான் சாப்பிட்டா. And then he ate it. அந்த பிறகு அவன் சாப்பிட்டான். But when God came looking for them, he said, Adam, come over here. ஆனா தேவன் வந்தபோது ஆதாமே அப்படின்னு அவனை தான் கூப்பிட்டார். ஏன்? Because you are in charge. என்ன நீ தான் பொறுப்பாளி. What went wrong? என்ன ஆயிட்டங்க? I'll tell you, the woman is not, we can say very easily that's the woman that went wrong. அவன் சொல்லவும் சொல்லிடலாம் பெண்ணு தான் தப்பு செஞ்சான்னு. And Adam did say that. ஆதாம் அப்படிதான் சொன்னான் பாருங்க. But the problem is, if you had conveyed what I told you right, I mean, if you had been able to convey to her what I had told you in a perfect way, this would not have happened. ஆனா பிரச்சனை என்னன்னா, தேவன் ஆதாமிடம் சொன்னதை ஆதாம் ஏவாளிடம் சரியாக எடுத்து சொல்லி இருப்பானா இந்த பிரச்சனை வந்திருக்காது. She needs a little preaching. அவளுக்கு கொஞ்சம் பெரிய பிரசங்கமே பண்ணணும் போல. She needs a little teaching. அவளுக்கு கொஞ்சம் போதிக்க வேண்டும். She needs a little explanation. அவளுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டியதா. Something has gone wrong there. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. So God holds Adam responsible. ஆகவே தேவன் ஆதாமை தான் பொறுப்பாளி என்று சொல்கிறார். He didn't say, Eve, I know you are the first one that did it. Come out here, I want to talk to you first. ஏவாளே நீ தான் முதல் சாப்பிட்டானா, நீ முதல் வெளியே வா, உங்கூட பேச விரும்புறேன் சொல்லல. Adam, come over here. அவர் சொன்னார் ஆதாமே இங்க வா. Later on in Romans chapter 5 verse 12, when it talks about how sin came and through sin death came, it says through one man sin came and death came. ரோமர் 5:12 எவ்வாறு பாவம் வந்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் வந்தது என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது என்று அப்படி சொல்லுகிறது. So the man was supposed to be the leader. ஆகவே இந்த ஆண் தான் தலைவனாய் இருக்க வேண்டும். So the leader has needs that meet his leadership requirements. ஆகவே இந்த தலைவனுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள், அவனுடைய தேவைகள், அவன் தலைவனாய் இருக்கிறபடினால சில தேவைகள் அவனுக்கு குறிப்பா இருக்குது. Because he is a leader, he has some particular needs that are related to his leadership. அவன் தலைவனாய் இருக்கிறபடினாலே அதோடு சம்பந்தப்பட்டு சில தேவைகள் அவனுக்கு இருக்கிறது. He needs what a leader needs. ஒரு தலைவனுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கு தேவை. Because he's got the nature of a leader, because he's made as a leader. அவன் ஒரு தலைவனாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே ஒரு தலைவனுடைய தன்மை அவனுக்குள்ள இருக்கிறது. Because he's made to function as a leader and he's designed in that way, God's purpose is that way. Therefore his nature is like that. He is a leader. அவன் தலைவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் அதுதான். அதனால தான் அப்படி வடிவமைத்தார். அவனுடைய செயல்பாடும் அதுதான். ஆகவே தான் அவனுடைய தன்மை அப்படி இருக்கிறது. So you look at the man, he is like that. ஆணை பார்க்கும்போது அவன் அப்படிதான் இருக்கிறான். What is his need? அவனுடைய தேவை என்ன? To lead, he needs the agreement and the submission of others who are to be led. அவன் வழி நடத்த வேண்டுமானால்
அவனால் வழி நடத்தப்படுவடைய ஒத்துழைப்பும் கீழ்ப்படிதலும் அவனுக்கு தேவை. Now I am the pastor of this church. இந்த சபைக்கு நான் போதகரா இருக்கிறேன். Now how can I lead if people that are in the church will not listen and cooperate and work with me? சபையில் இருக்கிறவர்கள் என்னுடைய போதகத்தை கேட்காமல் என்னோடு ஒத்துழைக்காமல் மறுக்கும்போது எப்படி நான் அந்த சபையை நடத்த முடியும்? I'm a leader. நான் ஒரு தலைவன். A leader needs cooperation. அந்த தலைவனுக்கு ஒத்துழைப்பு தேவை. A leader needs submission. தலைவன் என்றால் அவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். He cannot lead if people are not willing to follow. மக்கள் பின்பற்ற தயங்கும் போது அவனால் வழிநடத்தி செல்ல முடியாது. So that is, there is need. He's got needs that relate to his leadership requirements. ஆகவே அங்கே அவனுடைய தேவை பார்க்கிறோம். அவன் தலைவனாய் இருக்கிறபடினாலே அதற்கேற்ற சில தேவைகள் அவனுக்கு இருக்கிறது. So when he is leading, அவன் வழிநடத்தும் போது many times when the female does not understand, பல சமயங்களிலே பெண் இதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது what happens is this: she says, you never do anything right anyway. நடக்கிறது என்னன்னா, பெண் ஆணவா சொல்வா, நீங்க யார் சொல்றதுன்னு கேக்குறீங்களே, தெரியணுமே. பெண் ஆணை பார்த்து நீங்க எதையுமே ஒழுங்கா செய்யறதே கிடையாது அப்படின்வா. He's trying to lead. She says, no, you're not a good leader. இவன் in essence that's what she's saying. இவன் வழிநடத்த பார்க்கறான், ஆனா இவன் என்ன சொல்றா, இல்ல நீ சரியான தலைவன் இல்ல, அதான் சொல்ல வர்றான். Now when a woman says something like that, அதாவது ஒரு பெண் இப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது, you're no good, you never make the right decisions, you always do the wrong things, you always land us in a ditch, you always create problem, your decisions are always wrong. What you're doing is you are attacking his very nature that wants to lead. நீ சரியே கிடையாது, காரியங்களை சரியா செய்வது கிடையாது, உன்னால எப்போதும் பிரச்சனை தான், பிரச்சனையில போய் சிக்கிக் கொள்கிறேன் இப்படி சொல்லும்போது பெண் என்ன செய்கிறாள்? அவனுடைய தலைமை இருக்கிறது, தலைமை வழிநடத்தி செல்லக்கூடிய அவனுடைய ஆற்றல் இருக்கிறது, அதையே தாக்குகிறாள். அவனுடைய தன்மையை தாக்குகிறாய். It's like attacking the root of a man. அது எப்படின்னா ஒரு மனுஷனுடைய வேரையே தாக்குவது போல இருக்கிறது. His nature is that he is given the responsibility to lead by God. அவனுடைய தன்மை அதுதான், வழிநடத்தி செல்லும்படியான பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனால். He is designed by God in mind and in spirit and body in every way to lead. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எல்லா விதத்திலும் வழிநடத்தி செல்லும்படியாக தேவனால் அவன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். So when you do not cooperate with that and when you do not go along with that and when you oppose that, you are really attacking the man's nature. ஆகவே நீங்கள் அது ஒத்துழைக்காமல் போகும்போது, பின்பற்றாமல் போகும்போது என்ன ஆகிறது? மனுஷனுடைய தன்மையை நீங்கள் தாக்குகிறீர்கள். Then what happens? பிறகு என்ன ஆகிறது? Big fight erupts. பெரிய சண்டை நடக்குது. Then you go for panchayat. அப்புறம் பஞ்சாயத்து தான். And then you say, I only told him he makes wrong decisions, brother. Ask him if I'm not right. Last 10 times he's been wrong. அப்புறம் மனைவி சொல்வா, நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் சரியில்லைன்னு தான் நான் சொன்னேன். கடந்த 10 முறையும் அவர் அப்படிதான் தப்பா தீர்மானம் எடுத்துட்டாரு. அதை தான் சொன்னேன் நான். அவரே கேளுங்க தப்பு பண்ணாரா இல்லையான்னு. Yes, he might have done it wrong. ஒருவேளை அவர் தவறு செய்திருக்கலாம். But for you to say something like that, really takes the bottom out of his life. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லும்போது அவர் ஆடி போயிடுறாரு. It's a basic understanding. அது அடிப்படையில் அப்படிதான் அது. A man may go wrong. ஒரு ஆண் தவறு செய்யலாம். But the thing is, if you say, well, maybe we'll try that, we'll go along with what you say and we'll try that. நீங்க எடுக்கிற தீர்மானத்தை இந்த தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, immediately you know what he hears? உடனடியா அவர் காதுல அது எப்படி கேக்குது தெரியுமா? He doesn't hear you'll try, but he hears I trust you, I believe that you're right kind of person, I believe that you'll carry us through. முயற்சி செய்யலான்ற வார்த்தை கேட்காத, மாறாக நான் உங்களை நம்புகிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து அதை இணைந்து செய்வோம், இந்த முறை அது நல்லா நடக்கும் நான் நம்புகிறேன் என்பது போலதான் அவங்க அதுல விழுது. By doing this, what you're doing, even if a person lacks certain leadership abilities and does not cultivate himself properly to lead, when you feed the confidence like this, he becomes a better leader. இப்படி செய்யும்போது என்ன ஆகிறது? அந்த ஆள் ஒருவேளை இப்படி வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை என்றாலும் கூட அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கிறது. அவன் சரியான ஆளாய் வழிநடத்தி செல்லக்கூடியவனாய் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. The more you cooperate with him and submit to him and go along with him and help him to lead, எந்த அளவுக்கு நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படுத்தி அவனோடு ஒத்துழைத்து வழிநடத்தி செல்ல அவனுக்கு உதவுகிறீர்களோ, and if you don't make it a point not to put him down, அவனை கேவலப்படுத்துவதே குறியா இல்லாம
if you help him build up his confidence அவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் உதவி செய்தால், and deliberately use your words to build up the confidence of leadership, இந்த தலைமைத்துவ அவனுக்குள்ள தலைவனாய் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வளர்க்கும்படி உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால், I'll tell you, one day it's going to be good for the family. Maybe he's not such a great person today, but one day, because of the confidence and the building up of the confidence, he's going to be real good. இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்குள்ள வளர்த்து கொண்டே இருக்கிறபடினாலே இன்றைக்கு ஒருவேளை நல்ல தலைவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்றோறும் நிச்சயமா ஒரு நல்ல தலைவனாக அவன் உருவெடுப்பான். And many women, just by their words and just putting the man down and just attacking his very nature of leadership and expressing a total lack of confidence in the man, have destroyed many families and many relationships. ஆனா अनेक பெண்கள் மனுஷனுடைய இந்த அடிப்படை ஆணுடைய அடிப்படை தன்மையை தாக்கி அதை எதிர்த்து செயல்பட்டதனால இன்னைக்கு பல குடும்பங்கள் நாசமாய் போய் இருக்கிறது. What is the problem? பிரச்சனை என்ன? A lack of understanding about male's nature. ஆணுடைய தன்மை குறித்து சரியான அறிவு இல்லாதது. How did God make him? தேவன் அவனை எவ்வாறு உண்டாக்கினார்? What is the responsibility that was given to him by God? தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? What is his function? அவனுடைய செயல்பாடு என்ன? That will explain to you why he is like that. அதுவே உங்களுக்கு சொல்லிவிடும் அவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்று. And when you don't understand that, everything goes wrong. அதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது எல்லாமே பிரச்சனையாயிடுது. The second purpose இரண்டாவது நோக்கம் of a male ஒரு ஆணுடைய is நோக்கம் that he must be the teacher, right? அவன் போதிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். We've seen all the purposes and you know it. நோக்கங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரியும். Teacher. போதிக்கிறவனா கற்றுக் கொடுக்கிறவனா Why he இருக்கணும். is the teacher? ஏன் அவன் போதிக்கிறவன்? Because everything that God said with the first man, he said it only to the male. ஏனென்றால் முதல் மனுஷனிடத்துல தேவன் சொன்னபோது எல்லாவற்றையுமே அந்த ஆண் கிட்ட தான் சொன்னார். He brought him to the garden and put him there, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். Guard it and keep it, he அதை said. பண்படுத்தி காத்துக்கொள் You என்றார். can eat of all the trees, but of this particular tree you shall not eat. எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றார். You know, all these things God told man. இது எல்லாம் தேவன் மனுஷனுக்கு சொன்னார். God told only the male. தேவன் ஆணுக்கு மட்டும்தான் அதை சொன்னார். Whatever the female knows then comes through the male. பெண்ணுக்கு என்னெல்லாம் தெரிந்ததோ அதெல்லாம் இந்த ஆண் மூலமாக தான் அவள் அறிந்து கொண்டாள். So God has made the male a natural teacher. ஆகவே இயற்கையிலேயே தேவன் இந்த ஆணை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் அப்படிதான் உண்டாக்கினார். Even in Ephesians, where Christ and the church are compared to where the analogy of Christ and church is used when it comes to husband and wife. எபேசியர்ல கூட கணவன் மனைவி குறித்து பேசும்போது கிறிஸ்துவையும் சபையையும் உருவகப்படுத்தி பேசும்போது It's talking about how Christ by the word washes and cleanses and builds up the எப்படி church. கிறிஸ்துவானவர் சபையை வார்த்தை கொண்டு கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், அப்படிதான் சொல்லுகிறார். And you know what the worst thing you can do to a teacher is? ஒரு ஆசிரியனுக்கு நீங்க செய்யக்கூடிய மோசமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? To tell the teacher that he doesn't know his subject. ஆசிரியரை பார்த்து நீங்க கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கே தெரியாதுன்னு Have you சொல்லுவாங்க. ever told a teacher he doesn't know what he's talking about? என்னைக்காவது ஆசிரியரை பார்த்து சொல்லிக்கிறீங்க நீங்க சொல்லி கொடுத்து உங்களுக்கே தெரியாதுன்னு? Better not do it. அப்படி சொல்லிட போறீங்க. If he's a strong man, he's going to slap you in your ஆள் face. பலசாலியா இருந்தா ஒரே அறைதான். If he's a mean man, he'll fail you. ஆள் மோசமா இருந்தா உங்களை ஃபெயில் ஆக்கிடுவாரு. Even if he's a good man, he's going to really feel bad about himself. அவர் நல்ல மனுஷனா இருந்தா கூட தன்னை குறித்த ஒரு விதமான எண்ணம் அவருக்குள்ள ஏற்படும். That's the ultimate hurt for a teacher. ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு காயம்னா அதான் சொல்லலாம். You see, you're messing with his nature. He is the teacher, God appointed teacher. He's been given that function. He's designed like that. He's got that nature, but you're telling him he doesn't know what he's talking about. அவருடைய நோக்கம் அதுதான், அவருடைய தன்மை அதுதான். அதுக்காக தான் அவர் டீச்சரா இருப்பது அவருடைய தன்மை. இவ சரியா போதிக்கலன்னு சொல்லும்போது அந்த தன்மையையே தாக்குகிறீர்கள். Some women say, well, he's telling me always what to do, brother. சில பெண்கள் என்ன சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் நான் என்ன செய்யணும்னே அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. The Bible says that's the way he'll be because that's his nature. வேதம் சொல்லுகிறது அதுதான் அவருடைய தன்மை, அவன் அப்படிதான் இருப்பான். Have you ever seen the husbands? என்னைக்காவது கணவன்மார்ல பாத்துக்கீங்களா? I'm telling you, you go to this bus stand. நான் சொல்றேன்ல நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போ. Take this bus. இந்த பஸ் எடு. You say, yeah, I know, don't tell me. நீ சொல்லு எனக்கு தெரியும் சும்மா He'll இருங்க. say, no, don't get off there, get off here. அவன் சொல்லுவான் இங்க இறங்கிடாத அந்த இடத்துல போய் இறங்கு. Do this. இத செய். He's just like that. He's a man that is a teacher, you see. அவன் அப்படிதான் ஆண் என்பவன் போதிக்க He கூடியவன். explains it to you in 2-3 different ways, so you won't miss it. நீங்க விட்டுற கூடாதுன்னு 2-3 வெவ்வேறு விதங்கள்ல அதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறான். And you look at him and say, you don't tell me what I should do, you're always telling me what I should do. நீங்க அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லாதீங்க அப்படின்றீங்க. Here I am, I know everything about the house and how to keep the house, you don't tell me. நான் வீட்டை எப்படி எல்லாம் பாத்துக்கிறது எனக்கு தெரியுது, எல்லாம் நான் தான் பண்றேன், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க.
that means you are telling a teacher not to do his job. அப்படி சொல்லும்போது ஒரு ஆசிரியரை பார்த்து உங்க வேலையை நீங்க செய்யாதீர்கள் என்று சொல்வது போல இருக்கு. God has created him like that. தேவன் அவனை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். You can't change God's purposes. தேவனுடைய நோக்கங்களை நீங்கள் மாற்ற முடியாது. Because God has sworn by himself that nobody can change it. ஏனென்றால் அதை யாருமே மாற்ற முடியாது என்று தேவன் தம்மிலே தாமே ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். Before the purpose can be changed, you got to destroy God. நோக்கத்தை மாற்ற முன்னர் தேவனை அழிக்க வேண்டும். Because he has sworn. ஏனென்றால் அவர் ஆணையிட்டு இருக்கிறார். And he will do it. அவர் அதை செய்வார். So the best way to live it is to change our ideas and attitudes and thinking and cooperate with God's eternal purposes that will forever stand. ஆகவே வாழ்வதற்கு சிறந்த வழி என்ன? நம்முடைய எண்ணங்களை நோக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு நித்தியமாய் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்க அந்த நோக்கங்களுக்கு ஏதுவாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். Now the best thing that can happen to a teacher is when the students respect him and look up to him and listen to him when he teaches. ஆனா ஒரு ஆசிரியருக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியம் என்னன்னா மாணவர்கள் அவருக்கு செவி கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கும்போது ஆவலோடு கூட அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் போது. I remember I went to an arts college to preach one time. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சில வருஷம் முன்னாடி ஒரு போதிக்கும்படி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருந்தேன். Some Christmas or some program, ஏதோ கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் நினைக்கிறேன். So I went there and I was talking to some of the professors. அங்க போய் சென்று சில ப்ரொஃபசரோட கூட பேசிட்டு இருந்தேன் நான். They all seemed like they felt very, they didn't feel good about this whole thing. அவங்களுக்கு college, அந்த கல்லூரி குறித்து யாருக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு எண்ண உணர்வு இல்ல பாருங்க. It's an arts college. அது ஒரு கலை கல்லூரி. So I asked one professor, how are things here? Do students come regularly? அது கேட்டா அவர்கிட்ட இங்க எப்படிங்க நல்லா போதா மாணவர்கள் ஒழுங்கா வகுப்புக்கு வராங்களான்னு கேட்டேன். He said nobody comes to class. அவர் சொன்னார் கிளாஸ்க்கு யாரும் வரது இல்லங்க. Few fellows come. ஒரு சில ஆட்கள் தான் வராங்க. And even they don't study well. அவங்க கூட ஒழுங்கா படிக்கிறது இல்ல. Nobody listens. யாரும் கவனிக்கிறது இல்ல. Nobody cares. யாருக்கு அக்கறை இல்ல. We want to do our job but nobody listens. எங்க வேலையை நாங்க செய்றோம் ஆனா ஒருத்தரும் கேக்குறது இல்ல. It's so bad, he says. ரொம்ப மோசமா இருக்கு. Here is an educated man, he's got a PhD and he wants to teach and he knows so much, but the students are not willing to learn. நல்லா படித்தவர், PhD பட்டம் பெற்றவர், நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் கற்றுக் கொடுக்கும்போது கேக்குறதுக்கு ஆள் இல்ல. That's the same way in home. வீட்டிலயும் அதே போல தான். God has endowed a man to be the teacher. ஆசிரியனா இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் ஆணுக்கு தந்திருக்கிறார். You say, well brother, you don't know about my husband, he is not a good teacher. நீங்க சொல்லலாம், பிரதர் என்னுடைய கணவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் நல்ல ஆசிரியரே கிடையாது. That may be because you are telling him every day that he is not a good teacher. How will he become a good teacher? அது எதனால அப்படி இருக்கலாம்னா ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நீங்க நல்ல ஆசிரியர் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவரால் அப்படி இருக்க முடியும்? Try building the confidence, then he'll become a good teacher. அந்த தைரியத்தை நம்பிக்கையை அவருக்குள்ளே வளர்க்க உதவி செய்யுங்கள், பிறகு நல்ல ஆசிரியரா இருப்பாரு. You can't say, brother, since he is not a good teacher, I think I'll take up his job. அவர் நல்ல ஆசிரியரா இல்லன்னு நினைக்கிறாங்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. No, you are trying to twist God's arm now and you are trying to change God's purposes, it will never come through. இப்படி செய்யும்போது தேவனுடைய கையை முறுக்குறீர்கள், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சி செய்கிறீர்கள், அது நடக்காது. நோக்கங்களை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள், அது நடக்கவே நடக்காது. You're going to be terribly unhappy, you're going to end up in a mess. பிறகு உங்களுக்கு தான் சந்தோஷமற்ற ஒரு நிலைமை, உங்களுக்கு தான் குழப்பம். So listen to the teacher. ஆகவே ஆசிரியர் சொல்வதை கேளுங்கள். Pay respect to the teacher. ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க. Look upon him as a teacher. ஒரு ஆசிரியராக பாருங்கள். So if a wife calls up her husband and says, I found this sari that is, it's so much, it costs so much and it looks like this. I want you to see it. I want you to give your opinion on it. See if we can get it. I like it. If you say something like that. ஆகவே மனைவி ஒரு புடவை எடுத்து கணவன்கிட்ட சொல்லி காமிச்சு, ஒரு புடவை நான் எடுத்திருக்கேன், அது இவ்வளவு விலை இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு நீங்க பாருங்க, விலை எப்படின்னு சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க, அப்படி சொல்லும்போது கேட்கும்போது, I'm waiting for you to give your opinion. நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, you know what will happen to that man? அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும், அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? Whole day he'll be walking around like this. நாளெல்லாம் காலரை தூக்கிட்டு நடந்து நிற்பார். அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டா சொல்லுவான், என் பொண்டாட்டி புடவை கூட வாங்க தெரியாது பாருங்க, என்ன கேட்காம ஒன்றும் வாங்க முடியாது, தெரியாது, நான் சொன்னாதான் வாங்குவாங்க. She always trusts my judgment. எப்போதுமே நான் சொல்றதை தான் அவ அப்படியே நம்பி செய்வா. Without asking me, she can't decide. என்ன கேட்காம அவளால தீர்மானிக்க முடியாது. Because I'm so good. என்னன்னா அந்த அளவுக்கு ரொம்ப, if I say it's good, then it's good. நான் நல்லா இருக்குன்னு சொன்னா உண்மையா நல்லா இருக்கும். See, you are making him feel good and you are helping him to function in his capacity, in his job better. இப்படி செய்யும்போது அவனுக்குள்ளே நல்ல உணர்வை கொண்டு வந்து அவன் என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை இன்னும் நன்றாக செய்ய வைக்கிறீர்கள். We went to the Mambalam, one of those பட்டு புடவை places, மாம்பலத்துல பட்டு புடவை விக்கிற ஒரு கடைக்கு போனோம் நாங்க. And I heard there's a bunch of crowd there. It's like fish market, மீன் கடை மாதிரி இருக்கு பாருங்க கூட்டாங்க. One lady saying, நீங்க அங்க உட்காருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, அங்க உட்காருங்க, நாங்க எடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்.
காசெல்லாம் அம்மா கையில மாட்டிக்கிச்சு. ஐயா பாவம் அவர் உட்கார்ந்து ஒரி பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு செலவழிப்பாங்களோ, என்ன டேமேஜஸ் இன்னைக்கு. See, but this is so true when you look up to the teacher. That is the ultimate compliment you pay to him, and that builds his confidence. பாருங்க, ஒரு கணவனை ஆசிரியராய் நீங்கள் நோக்கி பார்த்து இப்படி அவனை பாராட்டும் போது அவனுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்கள். Let's go quickly. சீக்கிரமா போவோம். Provider. Thirdly, he's a provider. மூன்றாவது அவன் தேவைகளை சந்திக்கிறவன். We talked about how the male is a provider. நாம் பார்த்தோம்ல எப்படி ஆண் தேவைகளை சந்திக்கிறவன் என்பதை. What is a provider? தான் தேவைகளை சந்திக்கிறவன் என்ன? I told you that man is made as a giver, the woman is a receiver. நான் சொன்னேன் இல்லையா, ஆண் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், பெண் அதை பெற்றுக்கொள்ளுவளா இருக்க வேண்டும். A to Z he is a giver and she is a receiver. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை அதுதான், இவன் தான் கொடுக்கணும், அவ வாங்கி கொள்ளணும். He is the giver of the seed and she is the one that has got the receiving womb. இவன் விதையை கொடுக்கிறவன், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவை உடையவள் அவதான். See, that's the way it is. That's the nature. இது இப்படிதான், அது தன்மையே அப்படிதான். God has made it like that. தேவன் அப்படிதான் அதை ஏற்படுத்தி விட்டார். She can't have a child without him and he can't have a child without her. இவள் இல்லாமல் அவனாலும் குழந்தை பெற முடியாது, அவன் இல்லாமல் இவளாலும் குழந்தை பெற முடியாது. He must give the seed and she will lend her womb. இவன் தான் வித்தை கொடுக்க வேண்டும், அவள் தன்னுடைய கற்பத்தை கொடுக்க வேண்டும். The giver and the receiver. கொடுக்கிறவன் பெற்றுக்கொள்கிறவள். She receives and he gives. இவள் பெற்றுக்கொள்கிறாள், அவன் கொடுக்கிறான். We saw all of that, but let's relate it to his need. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த தேவையோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். Since man is made by God, purposed and designed and appointed for a function of a provider, மனுஷன் தேவைகளை சந்திக்கனா இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மனுஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறபடினாலே his nature is also like that. அவனுடைய தன்மையும் அப்படியாகவே இருக்கிறது. And therefore he gets his satisfaction from providing. ஆகவே தேவைகளை சந்திக்கும் போதுதான் அவனுக்கு திருப்தி உண்டாகிறது. He gets his satisfaction from working and being successful in his work. வேலை செய்து அந்த வேலையில வெற்றி பெறும்போதுதான் அவனுக்கு திருப்தி உண்டாகிறது. You want to really hurt a male? ஒரு ஆணை உண்மையா காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? Tell him that he doesn't have to provide for you anymore. சொல்லி பாருங்க, இனி நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம் அப்படின்னு. உன் கையால நான் ஒண்ணும் வாங்கிக்க மாட்டேன். I won't take anything from you. உங்ககிட்ட ஒண்ணும் வாங்க மாட்டேன் இனிமேல். I will buy my own food. நானே என் சாப்பாட்டை பாத்துக்கிறேன். I will buy my own saree. என்னுடைய புடவைக்கு நான் பாத்துக்கிறேன். I will take care of myself. என்ன நான் கவனிச்சுக்கிறேன். You don't have to provide for me. எனக்கு நீங்க ஒண்ணும் தர வேண்டாம். I am not dependent on you. நான் இனி உங்களை சார்ந்து இல்லை. No, I don't need you. நீங்க தேவையே இல்ல. You try to tell that to a man. இது ஒரு ஆண் கிட்ட சொல்லி பாருங்க. You are really picking a fight now. இப்போ சண்டைக்கு ஆயத்து மாட்டீங்கன்னு அர்த்தம். You are really getting into big trouble now. அதான் பெரிய பிரச்சனைக்குள்ளே போக போறீங்க. Because it just doesn't work. A man cannot accept the fact that he is not the provider. He is made as a provider. ஆண் தேவைகளை சந்திக்க முடியாது உண்டாக்கப்பட்டிருக்கான். ஆகவே இனி தேவைகளை சந்திக்க முடியாது என்று உணரும் போது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அதை You know, another thing that you can hurt him with is talking about his work and so on, and demeaning his work. அவனை காயப்படுத்தணும்னா இன்னொரு காரியம் இருக்கு, வேலை. அவன் வேலையை கேவலம் பேசினாலே போதும். A man considers, a real man, என்னாச்சு என்ன சொல்லி தர்றாருன்னு பாக்குறீங்களா? No, I'm just telling them not to do it. Don't think I'm telling the women to do it like this. பெண்கள் இப்படியே செய்யணும்னு சொல்லி கொடுக்கல, செய்ய கூடாதுன்றதுக்காக சொல்றேன். That's the way it is, and you got to be careful, you know. எல்லாம் அப்படிதான் இருக்கு, ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். You talk to a man in a demeaning way about his work, that's the ultimate. I mean, he gets hurt. ஒரு ஆணுடைய வேலை குறித்து கொஞ்சம் கேவலமா பேசி பாருங்க போதும். You know how men think about their jobs? ஆண்கள் தன்னுடைய வேலையை பற்றி எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? Real men I'm talking about. உண்மையான ஆம்பளைங்களை சொல்றேன். There are some men that don't care, you know. எல்லா ஆம்பளைங்க இருக்காங்க, கவலையே கிடையாது அவங்களுக்கு. You feed him, as long as you feed him, he'll be there. நீங்க எவ்வளவு நாள் சாப்பாடு போறீங்களோ அத்தனை நாள் இருப்பாங்க கூட. But that's a male who doesn't understand his role. இப்படிப்பட்ட ஆண்கள் தங்களுடைய பணி என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள். Males are not like that. ஆனா अनेक ஆண்கள் அப்படி கிடையாது. They are men with a feeling inside, and they are made in a certain way, and therefore they have a need for satisfaction by working. அவர்கள் இப்படிதான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வேலை செய்வதன் மூலமாய் அவர்கள் ஒரு விதமான திருப்தியை பெறுகிறார்கள். So when he loses a job, ஆகவே வேலை இழக்கும் போது, man feels like he is lost his life really. அந்த ஆண் அவனுக்கு உயிரே போனது போல இருக்கு. Some people go crazy just by losing their job. சிலருக்கு வேலை போகும்போது பைத்தியமே பிடிக்கிறது. Why? It's not just the job, the issue is providing. He is not able to provide
for those who are dependent on him. ஏனென்றால் அது அவனுக்கு ஒரு வெறும் வேலை அல்ல, மாறாக அவனை நம்பி நிறைய பேர் இருக்காங்களே, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியாமல் போய்விடுமே என்ற எண்ணம். So he calls you one day and says, you know what, I got bad news for you, I lost my job. ஆகவே ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு துர்ச்செய்தி, வேலை போயிடுச்சு அப்படின்னு. And some wife on the other side of the line says, I am not surprised at all. சில மனைவிகள் இருக்காங்க, போன் எடுத்து நாங்க மறுபது சொல்லுவாங்க, வேலை போயிடுச்சா, சந்தேகம் எனக்கு ஆச்சரியமே இல்ல இதுல. The way you work, I knew you'll lose your நீங்க job. வேலை செய்யற விதத்திலே தெரியும் வேலை போய்டும்னு. You are not fit person at all. நீங்க வேலைக்கே லாயக்கு இல்ல. If you say like that, it's not going to work, my friend. You're going to really put him down. இப்படி சொல்வீர்களானால் நீங்க இன்னும் அவரை கீழே தள்ளுறீங்க. You're attacking his nature. அவருடைய தன்மையை தாக்குகிறீர்கள். Sure, he has made some mistakes. Maybe he's been unwise. Maybe he's not doing it the right way and all that. But you got to seek some way to build his confidence. ஒருவேளை அவர் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை வேறு விதமா செய்தவர்கள் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அப்படி பேசாமல் அவருடைய தன்னம்பிக்கை கட்டி எழுப்ப வேண்டும். Instead of saying that, if you say, well, don't worry about it, God is our source, he will hang up the phone and say, I'll be there in 5 minutes. போனை வச்சிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரான்வாரு. And when he comes home, give him a good meal. வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல சாப்பாடு போடுங்க. Some women will say, well, what kind of meal you want? You lost your job. சில பெண்கள் சொல்லுவாங்க, வேலையும் போச்சா, இன்னும் சாப்பாடு வேண்டி கிடக்கு உங்களுக்கு. But you give him a good meal. ஆனா நல்ல சாப்பாடு போடுங்க. When you give him a good meal, நல்ல சாப்பாடு போடும்போது smile and treat him good. அவர் புன்னகைத்து நல்லா நடத்துங்க. Tell him that God has better things. சொல்லுங்க, கர்த்தர் இன்னும் மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். You know, early morning he'll be up trying to go get a job immediately. அது செஞ்சீங்கன்னா காலையில எழுந்து வேற வேலை கிடைக்குமான்னு போய் தேடிட்டு இருப்பார். He'll be in a hurry to go do something, anything. எந்த வேலையானாலும் போய் செய்யலாம்ன்ற ஒரு நிலையில இருப்பார். Why? ஏன்? Because you boosted his confidence. You cannot tell him, you sit here and eat, I will earn. ஏன்னா நீங்க அவரை பார்த்து நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லாம அவருடைய தன்னம்பிக்கையை நீங்கள் ஊக்குவித்து இருக்கிறீர்கள். It just doesn't work to tell him to sit down and eat. He just can't. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, அது வேலை செய்யாது. ஏன்னா அவரால முடியாது. With a male it doesn't happen. ஒரு ஆண் கிட்ட அப்படி எல்லாம் நடக்காது. A man who knows who he is cannot do that. தான் யார் என்பதை அறிந்திருக்கிற ஒரு ஆணிடம் அதை சொன்னா சரிப்படாது. He must provide. அவன் நிச்சயமா தேவைகளை சந்திக்க வேண்டும். He must feel like he is the provider. அவன் உணரணும் நான் தான் தேவைகளை சந்திக்கிறவன் என்று. Amen. Amen. So never look down on his job, look down on his salary, look down on the ability to provide. ஆகவே அவனுடைய சம்பளத்தையோ வேலையோ அல்லது தேவைகளை சந்திக்கக்கூடிய அவனுடைய ஆற்றலை ஒருபோதும் குறைவாக பேச வேண்டாம். Don't go around tell everybody he earns very little, brother. I am the one that's carrying the whole thing. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறார், நான் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. Then forever he'll be earning only little because you're telling this and he feels so bad and he loses whatever the confidence he பிறகு has. வாழ்நாளெல்லாம் குறைவான சம்பளமா தான் இருக்கும். ஏன்னா அவர் அதை கேட்டு இருக்கிற தன்னம்பிக்கை எல்லாம் போயிட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார். Even faith can't work. அப்புறம் விசுவாசம் கூட வேலை செய்ய முடியாது. Learn how to talk. ஆகவே எப்படி பேசுவது என்பதை Words கற்றுக்கொள்ளுங்கள். are important. வார்த்தைகள் மிக முக்கியம். Cultivator. Man is a cultivator. ஆண் பண்படுத்துகிறவனாய் இருக்கிறான். What does he do? அவன் என்ன செய்கிறான்? Since he is a cultivator, he wants to see improvement always. அவன் பண்படுத்துகிறவனாய் இருக்கிறபடினாலே எப்போதும் முன்னேற்றத்தை காண விரும்புகிறான். You know, he wants to make everything better always. அவன் எல்லாவற்றையும் எப்போதும் சிறப்படைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். Help him do this. ஆகவே இதை செய்வதற்கு அவனுக்கு உதவி செய்யுங்கள். When you help him do that, then he becomes a better cultivator. இதை செய்ய உதவும் போது அவன் இன்னும் நன்றாக பண்படுத்தக்கூடியவனாய் மாறுகிறான். Tell him what can be done to make it better. சொல்லுங்க, அதாவது இன்னும் சிறப்படையணும்னு சொன்னா என்ன செய்ய முடியும் என்பதை What சொல்லுங்க. can be done in the home? What can be done for you? What can be done for the children? குடும்பத்துல என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம், அல்லது பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம். Finally, protector. கடைசியாக அவன் பாதுகாக்கிறவன். Protective spirit is part of a man's nature. ஒரு ஆணுடைய தன்மையிலே பாதுகாக்கும் அந்த ஆவி, அந்த தன்மை இருக்கிறது. That is why Jesus, our bridegroom, he looked at Jerusalem and said, "Oh Jerusalem, how much I would have liked to really cover you." ஆகவே தான் நம்முடைய மணவாளனான இயேசு எருசலேமை பார்த்து சொன்னார், எத்தனை தரமோ நான் உன்னை சிறகுகளால் மூட பார்த்தேன். When is covering needed? எப்போது அவருடைய மூடுதல் நமக்கு தேவைப்படுகிறது? When we are in danger. நாம் ஆபத்தில் இருக்கும்போதுதான். Men always like to feel like they are the protectors. எப்போதுமே because that's it, part of their nature. ஆண்களுடைய தன்மை அதுதான். ஆகவே எப்போதும் அவர்கள் பாதுகாக்கிறவர்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். He likes to feel that he is responsible for your shelter. உங்களுடைய அடைக்கலத்துக்கு நான் தான் பொறுப்பு என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. That's why men feel so proud about the house they have bought. ஆகவே தான் ஆண்களுக்கு அவங்க வாங்கின வீட்டை குறித்து அவ்வளவு ஒரு பெருமை. They build a compound wall. காம்பவுண்ட் வாலை கட்டி இருப்பாங்க. They put fence. வேலி போட்டுருப்பாங்க. They put a big locks. பெரிய பெரிய பூட்டு வாங்கி போட்டுருப்பாங்க. Yes.
I've got it all secured. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம். They like that feeling, you know. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு பிடிக்கிறது. You know, when they buy a car, ஒரு கார் வாங்கும்போது give it to their wife, மனைவி கிட்ட கொடுப்பாங்க. you know, and if the wife says, I don't need your car, I'll buy my own car. மனைவி உங்க கார் தேவையில்லை, நானே சொந்தமா வாங்கிக்கிறேன்னு சொன்னா, and when the car gets into trouble and he tries to fix it, and the wife says, I'll fix my own car. கார் பிரச்சனை ஏதாவது ரிப்பேர் ஆகும்போது அவர் வர ரிப்பேர் பண்ணதுக்கு இவங்க சொன்னாங்க, இல்ல இந்த ரிப்பேர் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு. You know, that means you are attacking his very nature. இப்படி செய்யும்போது அவனுடைய தன்மையை நீங்கள் தாக்குகிறீர்கள். He is the protector. He always feels like he is responsible. He must shelter. He must take care. He must make sure everything is all right. அவன் தான் பாதுகாக்கிறவன். ஆகவே எப்போது என்ன இருக்கு, நான் தான் அடைக்கலமா இருக்கணும், பாதுகாக்கணும், தேவையானலாம் சந்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. Cannot be satisfied without doing that. அப்படி செய்யாமல் அவனால் திருப்தியா இருக்க முடியாது. Amen. Amen. When you understand this, நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, when you understand purpose, நோக்கத்தை புரிந்து you கொள்ளும்போது, understand design, வடிவத்தை புரிந்து கொள்ளும்போது, when you understand function, செயல்பாட்டை புரிந்து you கொள்ளும்போது, understand nature, தன்மையை புரிந்து கொள்ளும்போது, then you will understand needs. பிறகு தேவைகளையும் புரிந்து கொள்வீர்கள். The male is designed to fulfill his purpose. ஆண் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். And his nature is determined by purpose. அவனுடைய தன்மை அந்த நோக்கத்தினாலே And நிர்ணயிக்கப்படுகிறது. his needs are also determined by purpose. அந்த தேவைகளும் நோக்கத்தின் நிமித்தமாக தான் நிர்ணயிக்கப்படுகிறது. If you want to see a man maximized, feed his need. ஒரு ஆண் தன்னுடைய முழு ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டுமானால் பிறகு அவனுடைய தேவையை போஷியுங்கள். தேவைக்கு தீனி போடுங்கள். Feed his need. அவனுடைய தேவைக்கு தீனி போடுங்கள். Understand his need and feed that. அவனுடைய தேவையை உணர்ந்து அதை போஷியுங்கள். Not only the husband, even the male children have to be raised up like that. கணவன் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளையும் அப்படிதான் வளர்க்க வேண்டும். That kind of need must be fed. அப்படிப்பட்ட தேவை போஷிக்கப்பட வேண்டும். Then they really become real men. அப்பதான் உண்மையான ஆம்பளங்களாக மாறுவாங்க. Shall we all stand together? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Amen. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus, we அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். thank you for your word, O Lord. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for the grand and great purposes. மாபெரும் நோக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் பிதாவே. You want so much for us. எங்களுக்காக ஏராளமாய் நீர் You want விரும்புகிறீர். so much happiness and success in homes. குடும்பங்களிலே மிகுந்த மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். Your purpose is eternal and it stands. உம்முடைய நோக்கங்கள் நித்தியமானவை, அவை என்றென்றும் நிலைநிற்கும் So கர்த்தாவே. I pray that you will help us to understand that we cannot work against your purpose and succeed and be happy. ஆகவே உம்முடைய நோக்கங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வெற்றி பெற முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது என்பதை புரிந்து Help கொள்ள us to செய்யும். understand your purpose, to cooperate with your purpose and to find success. உம்முடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு அவற்றோடு ஒத்துழைத்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். Give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே May செலுத்துகிறோம். all homes and lives be filled with happiness. குடும்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் மகிழ்ச்சினால சந்தோஷத்தினால நிரம்பட்டும். Happiness from knowing the word and the truth. சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை அறிகிற சந்தோஷத்தினால May truth நிரம்பட்டும். set people free. சத்திய மக்களை விடுதலையாக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Let's sing this song and then. இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again, no, no. Hallelujah. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. God bless you. Since I met the Lord,